ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரெக்னன்சியில் உங்களோட உடம்புலையும் சரி உங்கள் மனசுலையும் சரி நிறைய மாற்றம் ஏற்படும். இந்த டைமில் குங்குமப்பூ எடுக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மாதிரிக்கு குங்குமப்பூ எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். குங்குமப்பூ எதுலேருந்து கிடைக்குதுன்னா குரோக்கோஸ் சவுடஸ் அப்படின்ற பூவிலேருந்து ஒரு மகரந்தம் மணிக்கு முன்னாடி இருக்கும். அதுதான் குங்குமப்பூன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பூவுலேயும் 3 இலை மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு பவுண்டு குங்குமப்பூ இலையை எடுக்கிறதுக்கு நிறைய நேரமும் உழைப்பும் அதிகமாக இருக்குது. இதனால் இது விலை அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்வீட்ஸ்லேயும் நிறைய பால் ஐட்டம் அப்படின்றதுலையும் இது கலந்துருக்கிறத பார்த்துருக்கலாம். ஏன்னா இது உணவில் தனித்துவமான ஒரு சுவையையும் ஒரு நறுமணத்தையும் ஏற்படுத்தும். ஒரு சில கலர் சேஞ்சையும் ஏற்படுத்தும். இந்த குங்குமப்பூ உங்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த குங்குமப்பூ ஹெல்ப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த குங்குமப்பூ அழகு சார்ந்த விஷயங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் உடலில் பல ஹார்மோன் மாற்றம் ஏற்படுது. குறிப்பாக உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். இந்த டைமில் இந்த மன ரீதியான பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் அதிகரிக்காமல் இருப்பதுக்கும் உங்கள் மனசை அமைதியாக வைக்கிறதுக்குமே இந்த குங்குமப்பூ ஹெல்ப்பாக இருக்குது. இந்த குங்குமப்பூ உங்கள் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது. குங்குமப்பூ நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் மனநிலையில் கட்டுப்பாட்டில் இருக்கும். செரோட்டோனின்ற ஹார்மோன் உற்பத்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரிக்கு கார்டிசோல் அப்படின்ற மன அழுத்த ஹார்மோனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பெண் கன்சீவ் ஆகும்போது அவங்களோட இதய துடிப்பு 25% வேகமாக துடிக்கும். அவங்களோட ரத்த அழுத்தத்தை பொறுத்து தான் அது மேலவும் கீழேயும் இறங்கும். நீங்கள் குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அது மாதிரிக்கு குரோசட்டின்ற ஒரு பொருளும் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை குறைக்கும். குங்குமப்பூவை அளவாக எடுத்துக்கிற போது உங்கள் கர்ப்பகால ரத்த அழுத்தத்தை குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய காலை நேர நோயை ரொம்ப குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்பகாலத்தில் சோர்வு வெகுவாக அதிகரிக்க செய்யும். இதை குறைக்கிறதுக்குமே இந்த குங்குமப்பூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு அதிக சோர்வும் மயக்கமும் ஏற்படுது. தண்ணியில் குங்குமப்பூவை போட்டு கொதிக்க வச்சு குடித்தா கூட அது உங்கள் தலை சுற்றலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு வயிற்று வலியும் செரிமானத்தில் பிரச்சனையும் ஏற்படும். இந்த செரிமான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த குங்குமப்பூ. அது மாதிரிக்கு செரிமான பிரச்சனை குறைக்க டெய்லியும் 3 வேளை சாப்பிடாம டெய்லியும் 6 வேளையாக பிரித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குங்குமப்பூ சாப்பிட்றதுனால உங்கள் செரிமான அமைப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். செரிமானத்தை சீராக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தசைப்பிடிப்புகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கன்சீவாக இருக்கும்போது லேசான முதல் கடுமையான வரைக்கும் தசைப்பிடிப்பு ஏற்படலாம். குங்குமப்பூ ஒரு இயற்கை வலி நிவாரணி. அதனால் தசைகளை தளர்த்தும், வயிற்று வலியையும் போக்கும். நீங்கள் குங்குமப்பூ சாப்பிட்றதுனால உங்கள் இதய நோயை பாதுகாக்க செய்யும். கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்கும் போகும்போது அதிக கொழுப்பு மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்வது இருக்குது. இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குரோசட்டின் அப்புறம் பொட்டாசியம் இதெல்லாம் உடலில் கொழுப்பை அளவாக குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அலர்ச்சிகளை எதிர்த்து போராட குங்குமப்பூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஸ்துமாவில் பாதித்த பெண்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுனால நுரையீரலுக்கும் மூச்சு குழாயிலும் அடைப்பு நீங்குவதன் மூலம் உங்களுக்கு குங்குமப்பூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சீவாக இருக்கும்போது தூங்குறது ரொம்ப சவாலாக இருக்கும். குழந்தை வளரும்போது வயிறும் அமுங்காமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாகவே இருப்போம். அதனால் தூங்காமல் கூட கஷ்டப்படுவோம். லேசான மயக்க மருந்து இந்த குங்குமப்பூவில் இருக்கிறதுனால நிம்மதியான உறக்கம் உண்டாகும். உங்களுக்கு பாலில் குங்குமப்பூ கலந்து நைட்டு குடிச்சிட்டு வரதுனால தூக்கத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கர்ப்பகாலத்தில் முடி சிலருக்கு உதிர ஆரம்பிக்கும். அந்த மாதிரிக்கு இருக்கவங்க இந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுனால உங்களுக்கு முடி உதிரல் குறையும். கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனையை குணப்படுத்தவும் குங்குமப்பூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முகப்பரு மெலஸ்மான்ற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.